கேப்டன் வந்து ரமணால மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ரமணாவுக்கு முன்னாடி எனக்கு அவர் பரிச்சயம். ரசிகனா தியேட்டரில் இருந்தது வேறு. அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன். கேப்டன் பிரபாகரன்லாம் 50-60 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உட்காந்துருவேன் அந்த தேட்டரில். திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, மொத்த ஆடிட்டோரியமே ரிப்பீட். எல்லா டைலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி. ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான். சத்யராஜ், சரத் சார் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட